பீகார்ல கிடைக்கிற தேர்தல் முடிவுகள் தான் மத்திய அரசோட ஓராண்டு ஆட்சிக்கு மக்கள் கொடுக்கிற தீர்ப்புன்னு ரெண்டு கூட்டணிகளும் தீவிரமா தேர்தல் பிரச்சாரத்துல இறங்கியிருக்காங்களா, பேசிக்கிறாங்க. இப்போதைக்கு ஆளுங்கட்சியில இருக்கிற நிதிஷ்குமார் மேல மக்கள் மத்தியில ஆதரவு இருந்தாலும் அவங்களோட கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்த செய்தியால ஒரே சலசலப்பு உருவாக்கி இருக்குதா சொல்லிக்கிட்டாங்க. இதுக்கிடையில தேர்தல் கருத்து கணிப்பு வெளியாகி கலக்கத்தை உண்டாக்க சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங்கை சமாதானப்படுத்த லல்லு பிரசாத் வசம் பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்களாம் சொல்லிக்கிறாங்க. பாஜக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அப்படின்னு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்களாம். கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்துடக்கூடாது அப்படின்னு முன்னேற்பாடாம் சொல்லிக்கிறாங்க. ஐயா, பாஜக தலைவர்களான ரவிசங்கர் பிரசாத்தும் ராஜீவ் பிரதாப் ரூடியும் அந்த நாற்காலியை இப்போதைக்கு குறி வச்சிருக்காங்களாம். ஆனா குஜராத்ல நடந்த மாதிரி புதுமுகம் யாருக்காவது வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு தாங்க ஐயா. ராம்விலாஸ் பாஸ்வான் தனக்குன்னு ஒரு பக்கம் ஆதரவாளர்களை வச்சிருந்தாலுமே அவர் கட்சிக்குன்னு ஒரு எம்எல்ஏ கூட இல்லைன்னு மாஞ்சி பேசினது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி இருக்குங்களா. எல்லாமே சீட்டு கணக்குத்தான்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பீகார் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியல்ல அத்வானி, சத்ருவன் சின்ஹா, முரளி மனோகர் ஜோஷி இவங்க பேரெல்லாம் வரலையே, இது என்ன கணக்கா இருக்குன்னு கட்சிக்குள்ள ஒரே முணுமுணுப்பா சொல்லிக்கிட்டாங்க. உள்துறை செயலாளரை மாத்தின தேர்தல் ஆணையம் தலைநகர் பாட்னாவில் கலெக்டரையும் எஸ்பியையும் மாத்தின கையோட 9 IAS 7 IPSன்னு அடுத்தடுத்து இடமாற்றம் செய்ய ஆளுங்கட்சிக்கு கலக்கமா பேசிக்கிட்டாங்க. பீகார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மறுபடியும் பிரதமர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்துல கலந்துகிட்டு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட போறாங்களாம் சொல்லிக்கிறாங்க. ஐயா, பீகாருக்கு 1,25,000 கோடி ஒதுக்குவேன்னு சொன்ன பிரதமர் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துல 50,000 கோடின்னு அறிவிச்சாரு. என்னாச்சுன்னு நிதிஷ்குமார் கிளப்பி விட பிரச்சாரம் காலகட்டி இருக்கான் பேசிக்கிட்டு தாங்க ஐயா.